வந்து உங்களுக்கு எப்படி தெரியுதோ மற்றவங்களுக்கு எப்படி தெரியுதோ அசாதாரணமான கூட எப்படி சொல்றேன்னா, இங்க நான் வரேன்னு ஒரு 2 நாள் இங்க வரேன் அப்படின்னு நான் சொன்ன உடனே ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். வேலை ஸ்தலங்களில் தான் மேக்சிமம் நான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க தான் ஃப்ரீயா இருக்கும். என்ன இது மாதிரி ரூம் தனியா இருக்கிறதுனால எனக்கு நல்ல ஒரு ப்ரெசன்ஸா இருக்காங்க. ஆனா நானும் போராடுறேன், இது வரைக்கும் ரெடி பண்ண முடியும். இது வரைக்கும் நானு இந்த குடுகை ஜபிக்கிறேன், போராடுறேன். என்ன ஆண்டவர், என்ன தலைவர், என்னன்னு கேட்கிறேன். சரி, நேற்று வந்து திருவெற்றூர்ல குடும்ப மாதாந்திர குடும்ப அதான் சகோதரர்கள் அவங்க வந்து அதிகாரத்துல பங்கு, ஆட்சியில பங்கு, ரொம்ப அற்புதமா இருந்தது அந்த செய்தி. உண்மையாக கர்த்தர் நல்லா கொடுத்தாரு. கர்த்தத்துவம்னா என்னது? கர்த்தத்துவம் தோல்வியான வசம் கேட்கல. கர்த்தத்துவம்னா மீனிங் நீங்க என்ன புரிஞ்சுட்டு கர்த்தத்துவம்னா அரசாங்கம், கவர்மெண்ட். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட். பவர்னா அதிகாரம். கரெக்டுங்களா? பவர்னா அதிகாரம். அப்போ அந்த அது நல்லா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சகோதரி வந்து நான் நிறைய கத்துக்கினேன் அப்படின்னாங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஒரு கட்சியில இருக்கணும்னு வச்சுங்க, எவனோ ஒருத்தனை அடிச்சிட்டோம் நம்ம, அவன் என்ன பண்ணுவான், நம்மளுக்கு சுத்து போட்டுனே இருப்பான். இவன் எங்க போறான், எங்க வரான், அப்படிதான் நடக்குது இல்லை உலகத்துல. இப்ப இந்த கூடுகை ஏன் பவர்ஃபுல் கூடுகைன்னா, உங்களே சாத்தான் கண்ணு வச்சுட்டு அவங்க மேல. சாத்தான்னா வேற, பிசாசுன்னா வேற. சாத்தான் வந்து தலைவர் விட்டு எதிர்ப்பா பேசுறவன், அதான் நேருக்கு நேர் பேசுறவன். பைபிள் பழைய ஏற்பாட்டு சாத்தானே இது பிசாசுனே இருக்காது. புதிய ஏற்பாட்டுல பிசாசுன்னு இருக்கும். 106வது சைக்கிள மட்டும் ஒரு இடத்துல பிசாசுன்னு வரும். கரெக்டுங்களா? அப்போ பிசாசு வந்து அவன், உங்களுக்கு புரியுது, பிஎம்னா இவன் சிஎம், செயல்படுத்துறவன். அது குட்டி குட்டி செயல்படுகிறது பாருங்க. எல்லை பிசாசு, இந்த பிசாசு, அந்த பிசாசு, நிறைய அவனுங்க இருக்கிறான். அவனுங்க நிறைய இருக்கிறானுங்க. சொன்னா அவங்களும் செய்வானுங்க. அதை எதிர்க்குதுதான் இந்த கூடுகை. புரியுதுங்களா? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இதை எப்படி அவரு ஜெயிச்சாருன்னா, சிலுவையில அவங்க பாருங்க நோண்டினே இருப்பான். அவரை 40 நாள் உபவாசங்கிறாரா, வந்து எதனா நோண்டினே இருப்பான். இதான் நீ தான் சொன்னிய, கல் அப்பமா மாத்து. ஏன்னா அவர் எதனா ஒண்ணு பேசிடணும், வாயில எதனா விட்டுடணும். அவரு அவன் குற்றம் கண்டுபிடிக்கணும். அங்க போயிட்டு நம்மள அவர் மீட்டு கொள்ளக்கூடாது. இதுதான் அவன் கான்செப்ட். இப்போ அதேதான். இப்ப இந்த கூடுகை வல்லமையா இருக்குது, அனைத்திங்கா இருக்குது. இது வந்து சாதம் இங்க போகக்கூடாது, போகவே கூடாது. அந்த நேரத்துக்கும் போகக்கூடாது. அவன் தடுத்துனே இருப்பான். நம்ம எல்லாத்துக்குமே நீங்க பிசாசு சொல்லக்கூடாது. மனுஷனும் சிலது செய்வான், அது தெரிந்து கொள்ளணும், அதை தாண்ட கத்துக்கணும். பார்த்தீங்களா? அப்ப இதை நம்மளும் ஒரு நோக்கத்தோடு 2 நாள் போராடுறேங்க. சர்ச்சைக்கு போயிட்டு வந்து பண்ணலான்னு பார்த்தாலும் முடியல. சரி, சர்ச்சை முடி காலையில எழுந்துக்கிறேன், காலையில இருந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்த்தா முடியல. ஏன் சொல்ல வரோம், நாங்கள் 11:30 மணி தான் வந்தோம். நைட்டு 11:30 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு. நான் 11:30 மணி. மெசேஜ் நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது. என்ன நல்லா இருந்தது சொல்லி என்ன நல்லா இருந்தது? ஐயோ, மெசேஜ் செய்தி என்ன மெசேஜ்? அதிகாரத்துல பங்கு, ஆட்சியில பங்குன்னு எடுத்தேன். சோத்திரம். நல்லவர். இது மாதிரி நம்ம கூட இருக்கிற பசங்க டெஸ்ட் பண்ணணும், வேற வழி இல்லை. ஐயா வாங்க, ஐயா உட்கார வாங்க. அதை முடிச்சல, அது 1/2 மணி நேரம் தான் கருத்து. இப்ப நான் வந்து எல்லாருமே முழங்கால் பண்ணிட்டு உபவாசம் இருந்து அந்த மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து நம்ம எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா கர்த்தரோட ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? கர்த்தர் தான் இப்ப பேச போறாரு. இது உண்மையாலுமே கர்த்தர் பேச போறாரு. எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் ஏதோ ப்ரிப்பேர் பண்ண பிறகு ஒண்ணும் முடியல, டைமிங்கே இல்லை, கடன்னு ஓடுது. ஆனாலும் கர்த்தர் உண்மையாகவே உங்களுக்கு என்ன வாக்கு வச்சிருக்கிறாரோ, என்ன வார்த்தை வச்சிருக்கிறாரோ, அது ஜீவனாய் மாற நம்ம தான் அதை உட்கொள்ளணும். இப்போ இதெல்லாம் வச்சுக்கிறாங்க, இதனோட டேஸ்ட் நமக்கு தெரியணும். நான் முறைச்சு பார்த்துனே எந்த வேலைக்கு ஆகாது. ஆஃப்டர் கிட்டாத வச்சுக்கணும். கேட்டீங்களா? ஒண்ணு அதை ருசிச்சு பாருங்கள் பைபிள் சொல்லுது. கர்த்தருடைய வார்த்தைய என்னையே ருசிச்சு பாரு. அப்ப அது இனிப்பா கசப்பான்னு யாருக்கு நீங்க டேஸ்ட் பண்றீங்களோ, வியாதி இருந்தா கசக்கும். இப்போ நம்ம கிட்ட வியாதி இருந்தா இது உண்மையா கசக்குதா? இப்ப ஜுரம் அடிச்சு சாப்பிட்டா கசக்குமா கசக்காதா? நீங்க தானே சொல்றீங்க கசக்குற மாதிரி இருந்தா ஆள் போட அந்த இதை போட்டுப்போம். அப்ப இதெல்லாம் தலைவர் எல்லாத்துக்கும் இது அடிப்படையா தாங்குது. அப்ப பாவம் நிறைந்தா இருந்தா இந்த ஜீவன்லாம் வார்த்தைகளை போமா கசக்கும். இவனா குத்துறாரு, இவருன்னா நோன்றாரு, இவருன்னா
கோச்சுக்குள்ள போயிடுவாங்க. ஏன்னா நம்ம கிட்ட தான் குறைக்குது. நம்ம பிசாசுண்டுவோம், இல்ல என் மேல சொல்றீங்க, இல்ல ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவீங்க. நல்லது செய்யறதுக்கு 2 பேரோ 3 பேரோ யாரோ வந்து கூடி ஜெபிச்சா துதித்தா அவங்க மத்தியில வந்துடும் பைபிள் சொல்லுது. அப்ப இந்த கூட்டம் அந்த கூட்டம் இந்த ஃபெலோஷிப் இது துதியின் சத்தம் இடம் உன்னதமான இடத்துல இருந்தே இறங்கி வர தெய்வம். மனுஷன் என்ன பண்ணுவான்னா, அவ தானே நடத்துறா, இவன் தானே நடத்துறான், இவன் தானே. ஆனா வார்த்தை ஜீவன் உள்ளது. என்ன பார்க்காதீங்க, நம்ம கண்டம் பேசிட்டோமா வேஸ்ட். ஆனா சொல்ற வார்த்தை ஜீவன் உள்ளது. கரெக்டான சொல்றது. அப்ப கொஞ்ச நேரம் நாங்க கான்ஃபரன்ஸ் கால்ல எப்பவுமே படிச்சு வேதத்தை படிப்போம், சாட்சி பக்கத்துக்குள்ள அப்படியே சர்ச்சு மாதிரி இருக்கும். 1.5 hour 1/2 மணி நேரம், அப்போ 1 மணி நேரம் ஆரம்பிச்சு 1.5 மணி நேரம் பத்தல எங்களுக்கு. டெய்லி நீங்க திங்கக்கிழமை மட்டும் தான் பண்றீங்க, ஆனா நீங்க நிறைய கூட்டத்தை சேர்த்துட்டீங்க. ஆனா ஒரே ஒரு மன்னிப்பு கேட்டீங்க, நீங்க கூட்டத்தை சேர்த்துட்டீங்க. அப்படியா? சூப்பர் சூப்பர். அப்ப நீங்க தான் ஆள் சேர்த்துட்டு கூட்டம் அதிகமாகுது. நாங்க வந்து கூட்டம் சேர்க்க முடியல எங்களால, ஏன்னா எல்லாம் கில்லிங்க. ஐயோ நல்ல வாஞ்சியாகிறீங்க. சூப்பர். உங்களுக்கு நாங்க உண்மையாவே பெரிய கிஃப்ட் எல்லாம் வச்சுன்னுக்கிறோம். முடிவுல பண்ணுவோம், 12 பண்ணுவோம் கண்டிப்பா. அது என்னுடைய இது மாதிரி இருந்தா எனக்கு ரொம்ப குஷியா இருக்கும். கொஞ்சம் எங்களுக்கு இந்த கூடிய பார்க்கணும். நாங்க நிறைய மீட்டிங் நான் திணியாகிறோம். அந்த இதுல நடத்தணும், அந்த அதிசய மலையில. கர்த்தர் நல்லவர், அதனால சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கு. பிலிப்பியர் 4:4 கண்டிப்பா போறோம். இல்ல நான் அதே ரொம்ப அருமையா இருக்கும். அப்படியே இந்த எல்லாத்தையும் வந்துடலாம், கணவனை வந்துடலாம், பிள்ளைங்களை வந்துடலாம். ஏன்னா அங்க செல்லு டவர் எடுக்காது. செல்லுக்கு தானே பிரச்சனை. இதை தூக்கி ஓரம் அழகா இருக்கலாம், ஒரு 8 மணி நேரம் ஜாலியா இருக்கலாம். கர்த்தர் நல்லவர். சாப்பாடு எப்படி சொல்றது, நீங்க வந்து சாப்பிட்டதான் தெரியும். அருமையா போட்டு வருங்க, உங்களால சாப்பிட முடியாது. பேக்கிங் பண்ண கூட பேக்கிங் பண்ணி தருவார். நல்ல மனுஷன். சாப்பாடு கொடுத்தா நல்ல மனுஷன் இல்ல, உண்மையுமே நல்ல மனுஷன். கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த கூடுகையில வந்ததே மிக மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர். நீங்களாம் பாஸ்டிங்கிறாங்க, நானும் பாஸ்டிங் இருந்தேன் இங்க ஃபுல்லா. ஓகே, கர்த்தர் நம்ம கொஞ்ச நேரம் தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆவியானவரே சோத்ரம் 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 சோத்ரம். கர்த்தரினால் சமீபம் மிக கருத்துடன் ஜீவிப்பாயே. கர்த்தரினால் சமீபம் மிக கருத்துடன் ஜீவிப்பாயே. நாட்டில் வரும் காலம் கூறுதை கண்டிடுவா. பவரி காலம் கூறுதை கண்டிடுவா. ஆமாண்டவரே சோதரிக்கிறோம். சோத்ரம் 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 சோத்ரம். மகிமையே மகிமையே அப்பா, உம்முடைய நாட்கள் மிக மிக அப்பா அருகாமையில் இருக்கிறது. ஆகவே சகோதரிகளாய் இவங்க ஒன்று சேர்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தவும், பிரசித்தப்படுத்தவும், துதிக்கவும், ஆராதிக்கவும், புகழவும், மகிமைப்படுத்த கொடுத்த நல்ல சாக்கியத்திற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. இவர்களை ஒவ்வொருவரும் கரத்தை நீட்டி தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டுகிறோம் ஆண்டவரே. இவர்கள் என்னெல்லாம் நினைச்சுன்னு இருக்கிறாங்க, எதுக்கெல்லாம் இங்க வந்தாங்க, எல்லாமே இவங்க மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் நீர், காரியத்தை வாய்க்க செய்கிறவர் நீர். ஆகவே அப்பா, இவர்களுக்குள்ள என்னெல்லாம் முடிவெடுத்திருக்கிறாங்களோ, எதற்காகலாம் வந்தாங்களோ அப்பா, பரிபூரணமான சுகம், பரிபூரணமான ஆசீர்வாதம் நிறைவாய் கொடுக்கும்படியாய் வேண்டுகிறோம் ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஜீவனுள்ள வார்த்தைகள் நீங்க பேசுங்க. நான் மறைச்சில் எனக்கு எதுவுமே தெரியாது ஆண்டவரே, நான் ஜீரோ. அப்பா நீங்க பெருக வேண்டாம். நீங்க உங்களுக்கு என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க ஆண்டவரே. எல்லா காரியம் பொறுப்பெடுத்து ஆண்டவரே நீங்க வழிநடத்தும்படியா இயேசு உங்களுக்கு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். சோத்ரம். நாங்க கான்ஃபரன்ஸ் கால்ல படிக்கும் போது இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமா இருந்தது. அதை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். ஆவியானவரே சோத்ரம் சோத்ரம் சோத்ரம்.
கர்த்தர் நல்லவர். அப்பா பிதாவே. செப்பனியா எடுங்க. செப்பனியா ஆவியா 1ஆம் அதிகாரம் 14-15. யாருன்னா முடிஞ்சா வாசிக்க. பெரிய நாள் சமீபத்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. யோவேல் 2:1 ஒருத்தர் எடுத்துங்க, 2:15 ஒருத்தர் படிங்க, 2:16 ஒருத்தர் படிங்க. அவளை சீக்கிரம் முடியுங்க. யோவேல் 2:1 ஒருத்தர், 2:15 ஒருத்தர். இருங்க அவசரம் ஆர்வக்குள்ளாரா இருக்கக்கூடாது, ஆர்வமா இருக்கணும். 2:1 ஒருத்தருக்கு அப்படியே வரிசையா படிச்சா உங்களுக்கு புரியும். 2:15 ஒருத்தர், 2:16 ஒருத்தர். சீயோனிலே எக்காள ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். போதும் சகோதரி, போதும். அடுத்தது சீயோனில் எக்காளம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். அடுத்தது ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், புதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். போதும் சகோதரி, இதுல பாருங்க, நல்லா பாருங்க. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. கடைசி காலம் இல்ல. என்ன சொல்லுது? கர்த்தருடைய நாள் என்ன நாள்? பெரிய நாளா, பயங்கரமான நாளுங்க அது. இது வரைக்கும் உலகமே கண்டிராத நாள். இன்னும் கீழே பட்சி புரியும் உங்களுக்கு. என்னென்ன பெரிய நாள் சமீபத்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு இல்ல சகோதரி, நிறைய நாள் வரும். அந்த நாள் உக்கரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அது அழிவும் காண்கடுப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மக்கும் மண்டாரமுமான நாள். இது பாருங்க, இவங்க சொன்ன நாளெல்லாம் நம்ம கண் முன்னாடி வந்துட்டா நம்ம இருப்போம், செத்து போயிடுவோம். நம்ம இந்த நாள்லாம் இப்ப சுனாமி வருதுன்னா அலறுவோம், கோவிட் அலறுவோம், எல்லாமே அதுல இருக்குது. இப்பேற்பட்ட நாள் எப்படி நாள்? பயங்கரமான நாள் தானே சொல்லணும். பெரிய நாள் அது. இது வரைக்கும் யாருமே கண்டிராத நாளுங்க. அந்த நாள் சமீபத்திருக்கிறது. லண்டன்ல இல்ல அமெரிக்கால நடக்கல, இந்தியாவில சமீபத்தில் இருக்குதான். அது நம்ம வீட்டு பக்கத்துல இருக்குதான். வீட்டு பக்கத்துல இல்ல, நம்ம பக்கத்திலே இருக்குதான். இதுதானே சமீபம். அதான் அந்த பழத்தை சொன்னேன். இந்த பழம் நம்மளுக்கு கிட்ட இருக்கு, பாக்குறோம். இவ்வளவு கிட்டதான் இருக்குது. ஆகார் அந்த குழந்தைய போட்டு பார்த்துட்டா இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல தான் இருக்குது. பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கொஞ்சம் போய் கிட்ட வந்துச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கணும்? கர்த்தருடைய வருகை சமீபம் முந்தி சொல்லியிருந்தானுங்க பாருங்க. வருகை கிட்ட வந்துச்சு. அதுல கண்டி நம்ம தயாரா இருந்தோம்னா இப்ப பயப்படணும்னு அவசியம் இல்லை. நம்ம இப்போ தயாரா இல்ல, அதனாலதான் வருகை சமீபம்னா பயம் வருது. கரெக்டுங்களா? அதுக்கு அவர் என்ன சொல்றாரு இப்ப பாருங்க. சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிக்கை சத்தமிடுங்கள். யாரு ஊதணுமா? யார்? தேவதூதர்களை ஊதணும். சீயோனிலே யார் சொல்லிக்கிறாங்க? ஊதுங்கள், தூதர்கள் ஊதுவார்கள், அப்படித்தானே சொல்லியிருக்கணும். சீயோனில தேவதூதர்கள் ஊதுவார்கள், நான் வரப்போறேன், கொடாடி கொடுத்து அப்படிதான் சொல்லணும். இல்ல, சீயோன்ல நீ ஊதணும். ஏன்னா சீயோன் பிதா குமாரன் பரிசுத்தாவியா எங்க வாசம் பண்றாங்களோ அதான் தேவனுடைய ராஜ்யம், அதான் அவருடைய சந்நிதி, அதுதான் புதிய எருசலேம், அதுதான் சீயோன் சுவிசேஷியே சொல்றா பைபிள். அப்ப நீங்க எங்க பரிசுத்தமா நிக்கிறீங்களோ அது பரிசுத்தமான இடங்க. அதைத்தான் நீங்க தான் எடுத்து ஊதணும். அத எக்காலத்தை ஊதினுங்கிறீங்க நீங்க. உங்களுக்கு புரியல. இந்த சத்தத்தை எவ்வளவு பேர் கேட்கிறாங்க, பிசாசு கேட்டுங்கிறான், அதான் நம்மகிட்ட நெருங்கி வரான். ஆனா தலை நம்மள விடாது, அடிச்சு காலி பண்ணுவார். அவன் அங்கிருந்து 40 நாள் கத்துறானோ என்ன பண்றானோ, சின்ன பையன் சின்ன கல்லு காலி பண்ணிட்டார். கரெக்டுங்களா? இது எல்லாருக்கும் சின்ன கூடுகையா தெரியும். எல்லாருக்கும் சின்ன குழந்தைகள் ஏதோ சமர்மதி ஏதோ உட்காந்து ஜெபம் பண்ணி நினைப்பாங்க. அவன் கிட்டி சார் இப்ப கொஞ்சம் தொலைவாகிறான், நம்ம அச்ச படாதுன்னு தலைவர் அமைதியாகிறாரு. இப்ப கிட்ட வந்துருவான். ஐயோயோ நம்முடைய ஏகே பாட்டிசார் முடியலைங்க, ஒரே உண்டிகோல், கவன்னா உண்டிகோல். கரெக்டுங்களா? யார் விழுத்திருந்த? தெரிஞ்சவங்க சொல்லாதீங்க, தெரியாதவங்க சொல்லுங்க.
தெரியல, நான் எப்பறம் சொல்லுவேன்? அப்ப பைபிள் படிக்கலன்னு அர்த்தம். இது கதை, சண்டே ஸ்கூல் கதை இது. கர்த்தர் நல்லவர். அப்போ நம்ம இப்ப கூட இந்த இந்த கூடுகைக்கு வரும்போது அப்படிதான் கோலியாத் வந்து நிக்கிறான். ஏய், இதெல்லாம் உன்னால பண்ணவே முடியாது, செய்தியெல்லாம் நீ எப்படி கொடுப்ப? இங்க வந்தாங்க, இங்க வந்து ஒரு 10 நிமிஷம் அந்த சிமெண்ட் எடுக்கிறாங்க. அப்ப எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் பாத்தீங்களா? அவன் கிட்டி சேர்றான். இதுதான் நான் முயற்சி எடுக்கிறேன். பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். டேய் வாடா பாத்துக்கிறேன். அதனாலதான் இங்க வந்துட்டேன். இல்ல சகோதரி, அடுத்த வாரம் பாத்துக்கலாம். எப்ப தடுங்கல் வருதோ அது முறியடிச்சுனுங்க. இப்ப பாருங்க, அங்க கூட அந்த கூடுகையில எங்க அந்த நாங்க போற மலைக்கு ஒரு தடவை சொன்னாரு, இல்ல பிரதர் சாரி பிரதர்னு. அவருக்கு ஏதோ கல்யாணம் வச்சிருந்தாரு. 2வது தடவை நாங்க போலன்னு பார்த்தோம். நாங்க சாக்கு சொன்னோம். 3வது தடவை சாக்கு வந்துருக்குது. இப்ப இல்ல அட்ச காலி பண்ணுங்க அவனை. ஐயா நான் வந்துடுறேன், நீங்க கவலைப்பட வந்துருவேன் 19ஆம் தேதி அங்க புத்தூர்ல. இதுதான் பயிற்சி. இதுதான் பயிற்சிக்கலாம். ஒரு ஊந்துருவோம், வலது புறம் இடது புறம் சாய்வோம், இடல் வராமல் இருக்காது, நாமளே ஊந்துருவோம். நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான். அந்த தைரியம் இருக்கணும் உங்ககிட்ட. இல்ல நான் ஊன்ட்டேன்னா ஊன்ட்டுதான் ஊன்ட்டுருப்பீங்க. எழுந்து எவ்வளவுக்கு ஸ்பீடா விழுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஸ்பீடா எழும்ப கத்துக்கணும். அதுக்குதான் பைபிள்ல நமக்கு எல்லாமே மோட்டிவேஷன் தாங்க இருக்கான். கர்த்தனுக்கு அப்படிதான் அனுமதிக்கிறேன். இந்த சோறு கொடுப்பார், குழம்பு ஊத்துவார், லெக் பீஸ் வைப்பார்லாம். இது வரைக்கும் நாங்கள் நேத்து கூட அவ்வளவு ஆச்சரியமா அந்த இருள சாப்பிடாது, வெளிச்சத்தை சாப்பிடுங்க. அந்த ஒரு வசனம் டைம் ஆயிடும். கர்த்தர் நல்ல ஒரு இதுங்க. கர்த்தர் நல்லவர். ஆகவே கர்த்தருடைய பெருநாள் வந்துச்சு. நீங்க அழகா எக்காலத்தை கையில வாங்கிட்டீங்க. எத்தனை பேரு அந்த கூட்டத்துல இருக்கிறீங்களோ, இல்ல எக்காலத்தை வச்சிருக்கிறீங்களோ, இல்ல ஊத தெரியலையோ, எப்படி பிடிக்க தெரியலையோ, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. மந்தைக்குள்ள வந்துட்டீங்கல்ல, அவர் தான் மேய்ப்பார். எப்படி மேய்ப்பாரா? மலைகளின் உச்சியில மேய்ப்பாரா. அவர் உயர்ந்த இடத்துல தம்ம மேய்ப்பாரா. அமர்ந்த தண்ணீரில கொண்டு போவாராம். அமர்ந்த தண்ணீர்னாதுங்க, ஆர்வ வாட்டர் பட்டுக்கிறீங்களா? பூமியில வந்தா ஆர்வ வாட்டர் பட்டுக்கிறீங்க. தலை அப்பே ஃபில்டர் பண்ணி ஃபால்ஸ்ல இருந்து வந்து பாருங்க, அது அமர்ந்த தண்ணி. அந்த தண்ணிய கூட ஆடு வந்து ஸ்பீடா ஊத்துறான்னா தெரிக்கும். தண்ணி எல்லாம் குடிக்க முடியாதுன்ட்டு அதை தேங்கி ஒரு இடத்துல நிக்கும். மீன் கூட பார்க்கலாம் ஓடுறதெல்லாம். எத்தனை பேர் பாத்தீங்க ஃபால்ஸ்? கரெக்ட் நான் சொல்றது, கண்ணாடி மாதிரி இருக்கும். அந்த தண்ணியில தெளிவா ஆட்டை குடிக்க வைக்கிறா. தான் அமர்ந்த தண்ணி. எவ்வளவு நல்ல தெய்வங்க அது. புரியுதுல நான் சொல்றது? புரிஞ்சுங்களா சகோதரி? தலைவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அந்த ஆட்டை அவ்வளவு கவனிச்சு பாக்குற. ஐயோ அது குடிக்காதே, அப்போ இந்த இடத்துல நம்ம மேய்க்கணும், இந்த அமர்ந்த தண்ணில கொண்டு போய் நிக்கணும். இப்படிதாங்க உங்களை வழி நடத்துது. அதை நீங்க புரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆகவே அறிந்து கொண்டவங்க தான் கூடுதல் இருப்பாங்க. அறியாதவங்க தலைவரை தூக்கி போட்டுருவாரு. அது உங்களுக்கு புரியாது. இதுல அப்படித்தாங்க நாங்க அனுபவிச்சு சொல்றேன். நாங்க கூடுகை நடத்துறோம். 2 பேரும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் 4 பேர் போதும். தலைவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு விசேஷித்த ஆவியை கொடுப்பாருங்க. அது யாருக்குமே புரியாது. உங்களுக்கு இப்ப புரியாது. புரியுற நேரத்துல நம்ம கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவேன்னோம், வேலைக்கு ஆகாது. நீங்க இதுக்குள்ள வந்துட்டீங்க மந்தைக்குள்ள, பெரிய அதிசயத்தை செய்வார். இது தரிசனத்தோடு தொடங்கப்பட்டது. உண்மையா சொல்றேங்க, கோவிட் காலத்துல தரிசனத்தோடு தொடங்கப்பட்டது. எங்க தரிசனம் இருக்குதோ அங்க என்ன இருக்கும்? விளக்கம் இருக்கும், விளக்கக்கூடிய இருக்கும். விசேஷித்த ஆவியில தான் விளக்க முடியும். தானியேல் தான் ஏற்கனவே விசேஷித்த ஆவியை தலைவர் வச்சிருந்தாரு. யார் வச்சிருந்தானா அவன் பக்காவா தான் எல்லாத்துலயும் பக்தி வைராக்கியமா இருந்தான். எல்லாத்திலும் அதுதான் நான் சொன்னேன். நம்ம கரெக்டா இருந்தது கஷ்டம் சாப்பிட்டா. தானியேலுக்கு கசக்கல, இனிப்பா இருந்தது. அவன் தட்டி தூக்கின்னு போயினே இருந்தான். ராஜா கண்ட சொப்பனத்தை எப்படி சொல்ல முடியும்? அவன் கண்டது இதெல்லாம் கண்டது சொல்லாம, டே நான் என்ன கண்டது அப்படியே சொல்லணும், அப்படியே சொல்லிட்டான். ஏன்னா விசேஷத்தாவே, ஏன்னா தானியேல் எப்பயுமே கரெக்டா இருந்தான். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆகவே என்ன ஆயிடுச்சு? பெரிய நாள் சமீபிச்சு. சீயோனிலே எக்காலத்திலே என் பரிசுத்த பகுதி எச்சரிப்பின் சத்தம் விடுங்க. நீங்க தான் இப்ப போய் எடுத்துருங்க. ஒவ்வொருத்தருக்கும் எச்சரிப்பின் சத்தத்தை உங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார் கர்த்தர். ஏன் உங்களுக்கு கோவில்ல போவாத இந்த வயசான காலத்துல வச்சிருக்கிறாருன்னா, ஏமா உங்களாலதான் செய்ய முடியும். எப்படி செய்ய முடியும் தெரியுமா? அந்த 40 சகோதரி
கழுகுக்கு சமான அந்த பலன் எங்க 40-31 பாருங்க. ஏசாயா 40-31 நினைக்கிறேன். அததான் சொல்றத படிங்க. அதேதான் சொல்றாங்க. இங்க பாருங்க காத்திருக்கிறவங்களோன்னு எக்காலத்தை கையில வச்சிருக்கிறீங்க, ஊத போறீங்க, நீங்க ரெடியா இருக்கிறீங்க, காத்து நிக்கிறீங்க. இப்ப பாருங்க புது பலன் எப்போ வரும்? ஏமா ஐயா அம்மா உங்களுக்கு என்ன வயசு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும், அம்மாக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். புது பலன் எப்ப கிடைக்கும்? வாலிபத்துல புது பலன் அவங்களுக்கே ஏற்கனவே இருக்குமே. குழந்தைல பால் குடிக்கிற சூப்பர் ஆச்சு. அப்ப எப்ப புது பலன் வரும்? வயசாயின போயிட்டு அதுதான் கழுக ஒப்பிடுறாரு. கழுகுக்கு 70 வயசு. 70 வயசு தாண்டிச்சுன்னா அது வளவளனுக்கு பறந்தெல்லாம் போக முடியாது. கடன்னு ஓடி போய் என்ன பண்ணும், மலை உச்சியில போயிடுமா. ஏன் பைபிள்ல இவ்வளோ ஆதாரம் அழகா நீங்க என்ன யூடியூப்ல எல்லாம் படிக்கிற பசங்க போட்டு பாருங்க. கழுகுனுடைய தன்மை 70 வயசு தான். நமக்கும் அதுதான் பலத்தின் மிகுதியினால் 80 பைபிள் சொல்லுது. 80க்கு மேல போனீங்கன்னா சஞ்சலம் வருத்தம். ஆனா 70 வயசு கழுகு இருக்கும். அந்த 70 வயசு மேல போயிட்டு எல்லாத்தையும் பிச்சு போட்டுருமா. இறகு கிறகுகள் அப்படியே ரத்தமா இருக்குமா, ஒரு முடி கூட இருக்காது. இதெல்லாம் மொத்தம் பிச்சு போட்டுரும். எல்லா உருவமும் பிச்சு போட்டுருங்க. நகங்கள்லாம் பிச்சு போட்டுருமா. அந்த நகம் கொஞ்சம் கொஞ்சமா வளரும், முடி கொஞ்சம் கொஞ்சமா வளரும். வளர 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 அதுதான் சிம்சனுக்கு வந்ததா, காலி பண்ணிட்டானா. எல்லாமே இதுல ஒரு அடையாளத்தோடு தான் லிங்க் பண்ணிருப்பார் தலைவர். தேடி தேடி படியுங்கள், ஆராய்ந்து படியுங்கள்னா இது அங்கங்க இருக்கும். அத இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தேடி தேடி படிச்சா புரியும். புரியுதுங்களா சொல்றது? அது போலதான் உங்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய போறார். அதுக்குதான் நீங்க சோர்ந்து போகாதீங்க. இந்த காலத்துல நீங்க ஜெபிக்கிற ஜபங்கள் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா இப்ப நீங்க கண்களை நிச்சயம் சைட் அடிக்க போறீங்க, முடியாது உங்களால. இப்ப சான்ஸே கிடையாது இல்ல. வாலிப பசங்க சொல்லி கொஞ்ச காலம் தாக்கு பிடிப்பாங்க, அப்ப முடியாது. ஏன்னா காலம் காரியர்கள் ஜனங்கள் மேல மூடி போட்டுச்சு. எங்க அந்த மகிமை உதிக்குதோ அவங்க தப்பிச்சுப்பாங்க. கரெக்டுங்களா? உள்ள நீங்க வெளிச்சம் வந்தீங்கன்னா பணம் சீனிக்கும். வாலிப பிள்ளைகளுக்கு கொஞ்ச காலம் தாக்கு பிடிக்க முடியும். ஏன்னா எங்க பார்த்தாலும் இருள். அந்த மகிமை உங்க மேல உதிக்குதுன்னா உங்களை கர்த்தர் விடவே மாட்டாரு, விடவே மாட்டாரு. அதனாலதான் பைபிள் எழுதி வைக்கப்பட்டு இருக்குது. எழும்பி பிரகாசம் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் இனிமேல் உதிக்கும். அப்படியே இது ஆமேன் சொல்லாதீங்க, நான் தப்பா சொல்றேன். எல்லாத்துக்கும் ஆமேன் சொல்ல கூடாது. உதிக்கணும், இனிமேல் உதிக்க நான் சொல்லிக்கிறேன். எப்போ உதிச்சிச்சது விலை கொளுத்திட்டாரு. அதை நீங்க எத்தும் போயிட்டு மரக்கால்ல வச்சுக்கிறீங்களா, கட்டில் கீழே வச்சுக்கிறீங்களா, டேபிள் மேலே வச்சுக்கிறீங்களா? இதுதான் கான்செப்ட். நான் இப்ப சொல்ல கூட வசனம் தான். விளக்கை கொளுத்தி டேபிள் மேல வைக்கணும், மரக்கால மூடக்கூடாது, கட்டில் கீழே வைக்க கூடாது. கட்டில் கீழே என்னது? தூக்கம், சோம்பேறிதனம், அசதியா ஊழியம் செய்யறவன், இதெல்லாம் கட்டில் கீழே வைக்கிறது. இந்த மரக்கால மூடுறது என்ன தெரியுமா? வேலை வேலை கல்யாணம் இது பணம் அப்படியே ஓடி இருக்கிற மாதிரி தான் மரக்கால். மரக்கால்னா வேலை தானே, பணத்தை தேடி ஓடுறதுதான் மரக்கால். புரியுதுங்களா சொல்றது? அப்ப நம்ம விளக்கு கொளுத்தி எங்க வைக்கணும்? இங்க வைக்கணும். எல்லாருக்கும் வெளிச்சம் வரும். அந்த உலகம் அந்த உங்களை சுத்தி இருக்கிறதெல்லாம் இருட்டா இருக்கும். அங்க மட்டும் மகிமை உதிக்குது, லைட் தெரியுது. ஏப்பா நான் கொஞ்சம் மெழுகுத்தி கொஞ்சம் கொளுத்திட்டுமாமான்னு கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க. அப்ப உங்ககிட்ட வெளிச்சிருந்தா ஏமா கொஞ்சம் ஜோமன்னு சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. இந்த இடம் பத்தாம இன்னும் இந்த இடமே பத்தாது, சகோதரி மண்டபத்துல கூட்டுவாங்க போல. இங்க ஒரு மகிமை ஒதுக்குது, திருவள்ளூர்ல ஒரு மகிமை ஒதுக்குது, அங்க மகிமை, எல்லாம் வெளிச்சமாகுது. எப்பா இதோட வெளிச்சம் அங்க ஜெபிச்சிருந்தாங்களே அவங்க மேல மட்டும் வந்துக்குது. ஐயோயோ நம்ம விட்டுட்டுமே. அப்பதான் கர்த்தாவே கர்த்தாவேன்னு அடிச்சுப்பாங்க. புரியுதா சொல்றது? எக்காலத்தை கையில வச்சிருக்கிறீங்க, ஜாக்கிரதை. நீங்க தான் ஊதணும். உங்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போற. எனக்கு வயசாச்சுன்னு பார்க்காதீங்க. புது பலன், கழுகுக்கு ஒத்த பலன். 140 வயசுக்கு நீங்க இருப்பீங்க. நான் சொல்றதை நம்பினா நியூஸ்ல வரும். 140 வயதுள்ள பேரு நவோ சகோதரி
ஒருத்தர் ஜெபம் பண்ணாங்க, சூப்பரா விடுதலை ஆயிட்டாங்க, எல்லாம் கை தட்டுவாங்க. புரியுதுங்களா சகோதரி? இப்படிதான் நம்ம ஓடணும். வயசானவங்களை பார்த்து அப்படி இல்லை, நீங்க தான் இப்போ, அதுதான் இந்த வசனத்தை எழுதி வச்சிருக்குது. கர்த்தர் நல்லவர். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை. அப்ப இந்த வசனத்துக்கு நீங்க கட்டாக்குறீங்களா? உபாசனம் தானே பண்றீங்க. அப்ப அந்த சாயல் நமக்கு இருக்குதா? அப்ப கரெக்ட். நம்ம கரெக்டான நீதியின் பாதையில தான் போறோம். அந்த பாதையில மரணம் இல்ல. சகோதரி 140 வயசுல இருப்பாங்க. கட்டில சகோதரி, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில மரணமே இல்ல. இங்க இல்லைங்க, அங்கே நித்திய காலமா இருக்கலாம் ஜாலியா. ஏன்னா நீங்க ஒருவேளை கர்த்தர் எப்படி அமைச்சுக்கிறான்னு தெரியல, சாயல் தெரியும்ன்றாங்க, அதை கரெக்டா தெரியல, எல்லாமே தேவ சாயலா மாறிடும். ஒருவேளை எண்ணங்களை கர்த்தர் வச்சிருப்பாரு. எங்க மனைவி வந்துச்சா, எங்க பிள்ளைகள் வந்துட்டாங்களா, இவங்க வந்துட்டாங்களா, கண்டிப்பா அந்த சாயல் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. கர்த்தர் அப்படிதான் வச்சிருப்பாரு. கர்த்தர் நல்லவர். ஏன்னா இங்க நம்ம திருவிழந்து இருக்குல்ல, நம்ம போனா அவரு நம்ம கொடுத்தா எடுப்பாருன்னா, அப்ப அந்த சாயல் அங்க இருக்குது. அப்போ சகோதரி உங்களை நான் பார்ப்போம், யார் வயசு அதிகமா உங்களை நாங்க பார்ப்போம். இனிமேல் தைரியமா இருங்க, எல்லாருக்காக ஜெபிக்கணும், கூடுகைக்காக ஜெபிக்கணும். நீங்க ஜெபம் பண்ண எல்லாம் கிளியர் ஆகணும். நீங்க வேற எங்கெல்லாம் போக கூடாது, எல்லாருக்கும் கையை நீட்டிக்க கூடாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க எக்காலம் வச்சுக்கிறீங்க, நீங்க ஒரு பிரதிநிதி, நீங்களாச்சு கர்த்தராச்சு. எல்லாமே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம். நீங்க ஜெபம் பண்ணாலும் கேட்பாரு, நீங்க உங்கள்கிட்ட எக்காலங்குற, நீங்க தானே ஊதினுக்கிறீங்க, நீங்க யாரோ ஊதுறத ஏன் கேட்டுனுக்கிறீங்க? பரிசுத்தாவின் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அடுத்தது, ஜனத்தை கூட்டுங்கள். கூட்டிட்டீங்க, சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். சபை நீங்க தான், உங்களை பரிசுத்தப்படுத்துங்க. அந்த பழம் இனிக்கும் உங்களை, அதுதான் பைபிள் சொல்லுது. முதியோரை சேருங்கள். ஏன் முதியோர்? இங்க பாருங்களேங்க, முதியோர், பிள்ளைகள், பால் உண்கிற குழந்தைகள், இது மூணுமே தப்பு செய்யாது. கரெக்டுங்களா? மிஸ் ஆகாது. அதான் குழந்தைகள் போல் மாறாவிட்டால், இவங்க எல்லாமே குழந்தைங்க தான். முதியவர்களும் குழந்தைங்க தான். முதியவர்கள் கிரீடமா இருக்கிறாங்க, பைபிள் சொல்லுது. நிறைய முடியாது, கிரீடமா இருக்குது. கரெக்டு நான் சொல்றது? அப்ப அதனால எவ்வளோ தெரியும். இந்த வாலிபத்தை நோய்ச்சிட்டு இருந்தாரு, இது ஏடா கூட தான். சகோதரி இருக்குதா சகோதரி? வாலிபர்னா எதுவுமே இருக்காது, 3 தான் இருக்கும். கரெக்டா? அப்ப எவ்வளவு தெளிவா எழுதி வச்சுக்கிறாரு பாருங்க. அப்ப எங்க பரிசுத்தம் இருக்குதோ அங்க எக்காலம் இருக்குது. எங்க எக்காலம் இருக்குதோ, நீங்க அது அந்த எக்காலம் வந்தது பெரிய சப்ஜெக்ட். ஆனால் கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்துட்டு, அது நீங்க தான் ஊதணுமா. அதான் சொல்ல, எக்காலத்தை ஊதுங்கள், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்ப என்ன பண்ணுங்க, ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல 11 மட்டும் அப்படி கடற்கரை வாசிக்க முடிச்சிடலாம். முடிச்சு யாருக்கு பசிக்குது? முடிச்சிடலாமா? கண்டிப்பா பசிக்கும். என்னடா இவ்வளவு பெரிய கேள்வி கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. இதை மட்டும் நீங்க கேளுங்க, இதை நம்ம விவரிச்சு சொல்லுவோம்னா டைம் இல்ல. படிங்க. பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்திர வெளியாகி கர்த்தர் மனுஷனை தூரமாக விலக்குவதனால் தேசத்தின் நடுமையும் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்கும் ஆகிலும் அதில் இன்னும் 10 1 பங்கு இருக்கும், அதுவும் திரும்பவும் நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரமும் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 6-11. அதுதான் சொன்னேன். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 6-11. தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியை சுமந்து கலவராடுகளை மெதுவாய் நடத்துவார். தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜனவளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துளக்கோலாலும் துளக்கோல் என்னது? துளக்கோலாலும் என்ன துளக்கோல்? ஐயோ, ஒரு ராசியில அது ஒரு துலாம் ராசி. இதெல்லாம் கூட தெரியாம இருக்கிறீங்க. ராசி சொல்ல மாட்டீங்களா? ஐயோயோ, சோத்ரம். நான் கேட்கறது கரெக்ட் தானே? படிக்கிறீங்க என்னன்னு கேட்டா எனக்கு தெரியும், நான் சொல்ல அப்படின்னா நான் என்ன நினைக்கிறது. நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா துலாம் ராசி, துலாம்னா அப்ப நம்மள என்ன பண்ணுவாரு? ஜட்ஜி பண்ணுவாரு. கள்ளத்தராசி கர்த்தருக்கு அருவருப்பானது. தலைவர் அங்கே பில்டர் பண்ணிடுவாரு.
கரெக்டா? அதுக்குதான் எழுதி வச்சுக்குது கள்ளத்தராசு. மலைகளை தராசால நிறுத்துவார் யார்? கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்து அவருக்கு போதித்தவன் யார்? தமக்கு அறிவை உணர்த்தவும் தம்மை நியாய வழியிலே உபதேசிக்கவும் தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும் தமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவர் யாரோடு ஆலோசனை பண்ணினார்? இதோ ஜாதிகள் ஏற்ற சாலையில் தொங்கும் துளி போலவும் தராசிலே படியும் தூசியை போலவும் எண்ணப்படுகிறார்கள். போதும் சகோதரி, போதும். இத பட்சிகளோட புரியாம பாருங்க பாருங்க. இப்போ இதுதான் உங்களுக்கு அவர் சொல்லித்தர அந்த எக்கால எப்படி ஊதணும்னு சொல்லி தர்றது தான் அது. அது நீங்க பொறுமையா இப்ப விவரிச்சு சொன்னா நல்லா இருக்கும். டைம் இல்ல, அதை படிச்சுக்கிங்க. எக்காலம் வச்சுங்களேன் அப்படிதான் ஊதணும். இதுக்கு தகுதியா இருக்கணும் நம்ம. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அடுத்தது யோவான் 14:1 சொல்லுகிறது, நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். இது பாருங்க, இப்போ நம்ம இந்த கூடுகையில நம்ம எக்காலத்தை பெற்றுக்கொண்டோம். நம்ம அந்த எக்காலம் தான் தெரிஞ்சு போயிடுச்சு நமக்கு. அது எங்க இருக்கும்? சீயோன்ல ஊத வேண்டியது. சீயோன்ல ஏன் ஊத வேண்டியதுன்னா அவர் ரத்தம் செஞ்சு அவங்களை மீட்டு கொண்டாரு. நம்மளும் அவரும் ஒண்ணு. கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கோம், நமக்குள்ள அவர் இருக்கிறாரு. அவர் கொடுத்த ஜீவன வார்த்தைகள் இங்க தீபமா எரிஞ்சு நிக்குது. இந்த தீபத்தை தேடிதான் அவர் வராரு. ஏன் வர்றாருன்னா அவரு ஆவிய நம்ம மூக்குல ஊதிட்டாரு. அவரு ஆவியங்குது. நம்ம செத்து போட்டா ஃபர்ஸ்ட் ஆவிய விட்டு ஸ்ட்ரெயிட்டா போயிடும். அதுக்கு தடையே இல்லை. ஆத்மாவுக்கு தான் போராட்டம் உண்டு. நமக்கு தான் ஆக்கிரி தீர்ப்பு இல்லை, நமக்கு நியாய தீர்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஆவி போயிடும். அவர் தீபத்தை கொடுத்தாரு. அதற்காக தான் தேடி 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 வராருங்க. இப்ப எக்காலத்தை குத்துட்டாரு. இந்த எக்காலத்தை எப்படி ஊதுறோம்னு சொல்லிட்டாரு. இப்ப இந்த எக்காலத்தை ஊதுறதுக்கு அவர் அறிந்திருக்கணும் எப்படி ஊதணும்னு. அப்ப அந்த அறிந்தவருடைய சகோதரி சொன்னாங்க, நானும் அவங்க என்ன ப்ரிப்பேர் பண்ண தெரியாது, ஆனா இப்பதான் எக்காலத்தை சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்களா? அப்ப இந்த எக்காலத்தை குறித்து கருத்து சொல்றாரா? ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய சம்பந்தப்பட்டிருவாரு. இது யாருக்குன்னா தெரியுமா? இப்ப ஆவியானவர் இங்க அசைவாடுறாரா? இப்படிதாங்க ஆவியானவர். இப்ப சேர் போட்டுக்கோனுங்கிற தலை. நான் பேய்கதை சொல்ல. இதுக்கு நான் எப்பவுமே எங்க போனா சபையில அடையாளத்தை தேடுவாங்க. தலைவரே நானா பேசலாம், நீங்க பேசுறீங்களா? எல்லா சபையிலும் நான் அடையாளத்தை கேட்டு பாருங்க. இயற்கை தான். ஏன் இயற்கை செட்டப் பண்ணி வச்சுக்க போறீங்க? எப்ப பார்த்தாலும் இயற்கை 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 தான் கூட இருக்கிறாரு. எந்த சபைக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் அடையாளத்தை தேடுவேன். இப்படி எங்க பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னார் சபையில. எதனா ஒரு வார்த்தை சொன்னாரு. இதுல வர வார்த்தை சொன்னாரு. இன்னும் கட்ட இன்னும் மீட்டிங் எக்காலத்தை கொடுத்த மீட்டிங் நடத்துறாரு. கர்த்தர் நல்லவர். அப்ப எல்லாரையும் சம்பந்தப்படுத்துறாரா? இப்படிதாங்க சம்பந்தப்படுத்துவார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 14:3 யோவான் 14:3 நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். மறுபடியும் ஏன் தெரியுமா சேர்க்கிறாரு? மறுபடியும் வந்து சேர்க்கிறாருன்னா எக்காலம் உங்ககிட்ட இருக்குது. என் மகள் ஊதுறா. என் மகள் ஊத 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 நான் எப்படி அவளை விட்டுருவேன்? விட மாட்டார். அதனாலதான் திரும்பி வருவேன். நான் எக்காலம் யாருக்கிட்ட இருக்குதோ இவ ஊத்தினே இருக்கிறாள். சரி, பலவீனமா இருக்கிற போல தலைவர் மனது இருக்கிற தெய்வம் எக்காலங்குது. சரி, ஊத முடியல. அவனுடைய கிரிய தக்கதான பலன். ஆனா நம்மளை விட்டுற மாட்டாரு, கூட்டின்னு போயிடுவார். அந்த மந்தையில இருக்கணும். நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. மந்தையில நீங்க இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை விடவே மாட்டாருங்க. நீங்க மந்தைக்குள்ள வந்துட்டீங்களா? இந்த வாரம் ஒண்ணு கேட்டா நம்ம ஊதத்தை விட்டுருங்க. கூடு இதுக்குமே அந்த மந்தைக்குள்ள வந்துட்டீங்க. ஒரே ஒரு ஆடுதான் முள்ள போய் சிக்கிச்சு, இருட்டுல மேஞ்சிருந்தது. தலைவர் விட்டாரா? நம்மள எப்படி விட்டுருவாரு? நீங்க எப்பயும் சோர்ந்து போகாதீங்க. நான் பாவி, நான் இதை பண்ணிட்டேன். ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா, லேடிஸுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுல மட்டும் ருசிக்கிறதுலயும் கேர்ஃபுல்லா இருக்கணும். பேசுறதையும். ஏன்னா அது ஆயில் சக்கரத்தை கொளுத்திடுவான். நாமளிங்கிறாங்களே பெரிய பெரிய தப்பு பண்ணுவானுங்க. ஆனா தலைவர் அவங்களை விட மாட்டார், தூக்கிடுவார். ஏன்னா கடைசியில் போய் ஊந்துருவானுங்க. காலில் ஊந்து கெஞ்சி அப்படின்னா அவங்க உள்ள நுழையணும்னு ஆரம்பிச்சுலாம் வந்துருவானுங்க. அவனுக்கு இருமாப்பா இருந்தா தான் அவுட் ஆகணுங்க. ஏன்னா அவனுக்கு சோதனை, உங்களுக்கு தான் சோதனை அதிகம். கரெக்டா நான் சொல்றது? லேடிஸ்க்கு சோதனை அதிகம். நீங்க வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனாலதான் எல்லா போதும் ஏன்டா இந்த பைபிள்ல கூட அவங்க முக்கியத்துவம் கொடுக்காம எல்லாம் அவங்க டென்ஷன் பண்றாங்களே நானும் யோசிச்சுக்கிறேன். ரொம்ப டென்ஷன் தான். நீங்க அதுல மட்டும் ஜாக்கிரதையா இருக்கு. ஏன்னா நீங்க எக்காலம் வச்சுருக்கீங்க. கர்த்தர் உங்களை விடவே மாட்டாருங்க. எனக்கு ஊத தெரியலையே அதெல்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு ஊத தெரியல இல்ல, உங்களுக்கு தாளந்து அவ்வளவுதான். 5 தாளந்து
நல்லா சமர்ப்பிச்சு நல்லா ஊதுறாங்கன்னா 10 தாலந்து. ஆனா நம்மள விட மாட்டாரு. ஆனா யாரு ஒரு தாலந்து வச்சீங்கன்னா மண்ணுல போட்டு புதைக்க கூடாது. அது அந்த ஐக்கியத்துக்குள்ள வரக்கூடாது. இந்த ஐக்கியத்துக்குள்ள இல்லாம போயிடக்கூடாது. புரியுதா சொல்றது? முடிஞ்சு போச்சு கதை. கர்த்தர் நல்லவர். உங்க கதை முடிஞ்சு போச்சு. அப்ப இனிமேல் ஊதின்னு தான் இருக்கணும். அதை மூட்டை கட்டில வைக்க கூடாது. கர்த்தர் நல்லவர். யோவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிக்க டக்குன்னு வந்து நானே படிக்கிறது பாருங்க. அது பாருங்க, முதலாவது யோவான். யாரு ஏமா 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 நானே சொல்ல டைம் ஆயிடுச்சு பாருங்க. யோவேல் 2:1 என் 3 பார்த்தோமா நம்ம, என் பரிசுத்த பருவத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். ஏன்னா எக்காலங்குது எச்சரிப்பின் வரப்போறாரு இனிமேல் பேசணும். இந்த ஆசீர்வதிப்பாரு குழம்பு தலை பேசவே பேசாதீங்க. தலை வந்துச்சு. ஏன்னா பெரிய நாள் கிட்டி 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 கிட்ட வந்துட்டாரு. இனிமே கிட்ட வரத மட்டும் தான் பேசணுமே தவிர முடிஞ்சு போதெல்லாம் பேசாதீங்க. ஏசு அழைக்கிறார், ஏசு வருகிறார், அதான் வந்துட்டாரு, வரப்போறாரு, கிட்டி கிட்டி வந்துட்டாரு. பெரிய நாள். இனிமேல் உங்களுக்கு வாயில வர வார்த்தைகள் எல்லாமே தலைவர் வரப்போறத மட்டும் தான் இருக்கும். புரியுதுங்களா? அவர் சாவறதுக்கு முன்னாடி சீசர்களை கூப்பிட்டு சொன்னாரா, ஏன்னா செத்துரு போறான்டா, திருவிருந்து எடுத்தாரா. இப்போ நம்மள தூக்கின் பட்டுக்கு வராரு, அங்க திருவிருந்து எடுக்க போறாராம். நம்ம வந்தாதான் அவர் எடுப்பாரா. அதுதான் எக்கால் தொங்க விட்டு குத்துருக்கிறாரு. இப்ப இந்த ஊதி எல்லாரும் நீங்க ஆள் சேர்க்கணும், அறுவடை செய்யணும். ஏன்னா நாட்களே இல்ல, நீங்க அறுவடை செய்யணும். இது மாதிரிதான் நீங்க இருக்கிறதெல்லாம் ஒரு அறுவடை செஞ்ச களஞ்சியங்கள்ல கர்த்தர் சேர்த்து வச்சுக்கிறாரு. உங்களுக்கு புரியல? கர்த்தர் நல்லன்னா எல்லாமே வயசானவங்களா இருக்கிறாங்களா? இல்ல, வயசானவங்க தான் கில்லி. இங்க இந்த மாதிரி சகோதரி எல்லாம் கடந்து வரதுக்கு ஒல்லி ஆயிடுவாங்க போல. எவ்வளவு சமாளிக்கணும்னு தெரியல பாடுகள. இப்ப இருக்கிறது ரொம்ப கஷ்டம். கர்த்தர் நல்லவர். என்ன சகோதரி, நம்ம கட்ட தப்பா சோதனைக்கு உனக்கு அதிகமா இல்ல? யார் சொல்றேன்னா இவங்க கடந்து வர்றது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நம்ம எல்லாம் அப்பெல்லாம் செல்லுல வந்துட்டோம், 7வது கண்ணில வந்துட்டோம். இப்போ எல்லா இடத்துலயும் 7வது கண்ணுக்குது. எது பண்ணாலும் பிடிச்சக்குள்ள சொல்லிடுறானுங்க. கரெக்டுங்களா சொல்றது? அப்ப நம்ம ரொம்ப துல்லியமா ஓட கத்துக்கணும். கர்த்தர் நல்லவர். யோவேல் 2:15 சொல்லுகிறது, முதலாவது பரிசுத்த பருவத்தில் எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், 2வது பரிசுத்த உபவாச நாளில் நியமிங்கள், 3வது உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமா இருக்கிறது. இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு சொன்னது இந்த எக்காலத்தை பத்தி. இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க, உறுதிப்படுத்துங்க, நிலையா இருக்க செய்யுங்க. சேத்துல போயிட்டு நீங்க ஒரு கும்பு நட்டுன்னு வச்சுக்கோங்க, நான் துணி காய போறேன், சேத்துல ஒரு கும்பை நட்டு காய போறேன்னா ஊந்துரும் பொத்துன்னு. அந்த கும்பை ஸ்ட்ராங் பண்ணு, நிலைத்திருக்கணும். இந்த கூடுகளை நிலைத்திருக்கணும். லாபமோ நஷ்டமோ, நான் என்கிட்ட எக்காலம் குத்துருக்கிறாரு, நான் எந்த இதெல்லாம் ஊதிடுவேன். இப்ப வரும்போது எல்லாமே ஊதுனீங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது. புரியுதுங்களா சொல்லுது? இன்னொன்னு கூட உங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்லுவேன். அனலும் இல்லாமல் குளிரும் இருந்தா தலைவர் ஜீர்ணமாவத வாமிட் பண்ணி போட்டுருவாரா. இப்ப இதுல எது சரி எது தப்பு கட்ட சொல்லுங்க. அதான் குளிர்னா அனல்னா நான் சொன்னதே திருப்பி சொல்றேன். துலா மாதிரி அனல்னா குளிர்னா இதுல ஏதாவது பாவமா? ரெண்டுமே அதான். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் எதனா ஒண்ணு இருந்தா பரவாயில்ல. அனல் ஆயிட்டிங்கா இருக்கிறவங்க ஊழிய செஞ்சு நிற்பாங்க, குளிரா இருக்கிறவங்க கதவு சாத்தின்னு ஜாமன் இருக்கும் அந்த ரங்கத்தில் தலைவரோட. இப்ப குளிரா இருக்கிறவங்க இவங்க சகோதரி. நீங்க ஜெபிக்க இது பாருங்க. ஒரு இப்ப மட்டன் வாங்கி வச்சிங்களேன், ஏதோ மட்டன் வாங்கி வச்சிங்க, அத ஃப்ரிட்ஜில் வச்சா எல்லா இருக்கிற கிருமியெல்லாம் செத்துரும். ஃப்ரிட்ஜில் வச்சாலும் செத்துரும், வேக வச்சாலும் செத்துரும். கரெக்டா நான் சொல்றது? இப்ப இதுல அடையாளம் இருக்குதா பைபிள்ல? கரெக்டா நான் சொல்றது? இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அப்போ வயசானவங்களும் ஒண்ணும் இல்ல, வயசானவங்களும் கில்லி, அவங்க தான் கில்லியே. நான் ஒன்னும் சொல்றேன், அவங்களை யாருமே அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தர் நல்லவர். இவங்க ரொம்ப கில்லியா பாருங்க, சூப்பரா இருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அதுக்கு உதாரணமா விசுவாசம் தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவன் ஆகி தான் குடும்பத்தை ரட்சித்துக் கொள்வதற்காக என்ன பண்ணான்? பேழையை, நான் ஷார்ட்டா சொல்றேன், பேழையை உண்டு பண்ணான். ஏன் பேழையை உண்டு பண்ணா?
குடும்பத்தை பாதுகாத்துக்கணும். இந்த குடும்பத்தின் மூலியமா தான் சந்ததி பெருகணும். உலகமே அழிஞ்சிடுச்சு, எல்லாமே அழிஞ்சிட்டு பிறகு 8 பேர் தான். அந்த 8 பேர் தலைவர் பேழையை செய்ய சொல்றாரு. அந்த விசுவாசத்துல உறுதியா இருந்து அவன் நீதிமானா இருந்ததுனால நோவா கிட்ட கொடுத்து பேழையை கட்டினான். பேழையை கட்டணும்னு எல்லாம் காலி, இவங்க மட்டும் தப்பிச்சுக்கிறாங்க, உள்ள இருக்கிறாங்க. இந்த கூடுக அது போலதாங்க. இந்த நோவா பேழைக்குள்ள இருக்கிற மாதிரி கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உண்மையாகவே உங்களுக்கு கர்த்தர் அதிகமா ஆசீர்வதிக்கிறாருங்க, அதிகமா உங்களை நேசிக்கிறாருங்க. அதனால தான் உங்களை இவ்வளவு அணைக்கிங்க. நீங்க இந்த முடிவை எடுத்திருக்கிற உபவாச நாட்கள கர்த்தராதான் ஏற்படுத்துறது. மனுஷனுடைய சிந்தனையில நீங்க இதை ஆரம்பிச்சு உங்களை நடத்த முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நானும் ஓடுறேன்னா ஓட முடியாதுங்க. கர்த்தருடைய அந்த பவர், அந்த பங்குன்றது போர்ஷன், புரியுதுங்களா? பவர், அந்த அதிகாரம், ஆளுகை என்பது கவர்மெண்ட். இங்க அதிகாரத்தில் நீங்க கரெக்டா எல்லாத்தையும் எக்காலத்தை ஊதுனீங்கன்னா அதிகாரத்துல பங்கு கொடுத்துருவாரு. இதுல கரெக்ட் அந்த ஆட்சியில நம்ம பங்கு பெற்றுவோம். அதனுடைய சாயல் தான் இப்ப எலெக்ஷன். அது மிஷினோ கிஷினோ நம்மளுக்கு தேவையில்லாதது, சும்மா சுத்தின்தான். ஏன்னா உலகத்துக்கு ஏற்ற எக்காலம் வச்சிருந்துக்கிறான் பொழுது எப்ப எம்எல்ஏ ஆயிட்டான். உலகத்திலே இது நடக்குதுன்னா நம்ம எவ்வளவு கிரேத்து செலுத்துறவங்க நம்மள எம்எல்ஏ எம்பி ஆக மாட்டாரா? கண்டிப்பா ஆவாரா? சகோதரி, வயசானவங்க சோர்ந்து போகாதீங்க. நீங்க தான் எம்பி. உங்க பேர பசங்களும் எம்எல்ஏ தான். எப்பவுமே அவங்க எம்பி எல்லாம் ஆக முடியாது. புரியுதுங்களா? மன தைரியமா இருங்க. நீங்க இனிமேல் சோத்திரம் போட்டுக்கணும். ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கணும். நீங்க சோத்திரம் போடுற என்ன காரியம் இருந்தாலும் அது அப்படியே வெற்றி அடையணும். அப்ப நான் சொன்னது கரெக்ட் நீங்க நினைப்பீங்க. புரியுதுங்களா? எதுவுமே பேசக்கூடாது. குடும்பத்துல எவெல்லாம் அடிச்சுட்டு போட்ட சாப்பிட்டோம். நீங்க சோத்திரம் மட்டும் போடுங்க. நம்மளால பிரச்சனை வரக்கூடாது. இப்படி இருந்தோம்னா கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். எக்காலத்தை அப்பப்ப எடுத்து ஊதுங்க. நீங்க வேற எதுவுமே பேசாதீங்க. எக்காலத்தை ஊதுங்க. குடும்பத்துல சந்தோஷம் சமாதானம் இருக்கும். கர்த்தர் உங்களோட இடைப்படுவாரு. அந்த சகோதரி கிட்ட போனா அந்த மருமகளும் ஜாலியா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, பேர பிள்ளைங்கள சந்தோஷமா. ஏன்னா உங்ககிட்ட எக்காலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, ஊத சொல்லி இருக்கிறாரு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அடுத்தபடியாக ஒரே ஒரு வசனம் படிக்கலாம். 2 எஸ்ரா 8:23. அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டதினால். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? நோவா பேழை கட்ட சொன்னாரா? இப்ப நீங்க கட்டிட்டீங்களா? எல்லாம் பேழைக்குள்ள வந்துட்டீங்களா? அப்ப நீங்க நீதிக்கு சுதந்திரவாளி. அந்த வசனத்துல இருக்கும், அந்த நேரில் நான் சொல்றேன், நீதிக்கு சுதந்திரவாளியா ஆயிட்டீங்க நீங்க. அந்த பேழை கட்டுனா அந்த கூடுகளை வந்ததுனால. கர்த்தர் நல்லவர். அப்ப எஸ்ரா 8:23 சொல்லுகிறது, நீங்க ஜெபம் பண்ணினே இருக்கிற, உபவாசம் பண்ணி விண்ணப்பத்தை கேட்டுட்டார். நீதியா மாத்திட்டாரு, விண்ணப்பத்தை கேட்டுட்டாரு. மூன்றாவது 1 தெசலோனிக்கேயர் 3:13 சொல்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்பொழுது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. கர்த்தர் நல்லவர். அப்ப நீங்க போராட்டம் எல்லாமே ஸ்திரப்படுவதற்காக தான், நீங்க உறுதியா இருக்கிறது தான். இப்ப நிலை நிற்கிறீங்க. இனிமேல் என்ன பண்ணணும்னா வளர்ச்சி அடையணும். இந்த கூடுக வளர்ச்சி அடையுது. ஈசா என்னும் அடிமரத்துல துளி தோன்றுது. அப்ப இந்த கூடுக துளி தோன்றுதுன்னா கர்த்தர் விடவே மாட்டாருங்க. இந்த துளிர் தான் இந்த நோவா பேழை கட்டணும் போது ரிசல்ட் கொடுத்தது. புறா தான் ஒளி வேலையை எத்துன்னு வந்துதா? காக்கா ஊரை சுத்தி அதான் இந்த உலகத்தோட எக்காலம் வச்சுருப்பான், உள்ள வர மாட்டான். என்னடா இவ்வளவு நாங்க கஷ்டப்படுறோமே, எங்களோட லாபம் பண்ணா? பேழையை கட்டி இருக்கிறீங்க, இப்ப உள்ள வந்துட்டீங்க. இனிமேல் மழை பெஞ்சிருக்குது, அது எல்லாம் பொழிஞ்சு எல்லாமே போயிட இந்த பேழை மட்டும் வெளியில தெரியும். வெளியில தெரியும் போதுதான் புறா என்ன பண்ண போகுது? அந்த ஒளி வேலையை எத்தனை ரிசல்ட் கொடுக்க போகுது. உங்க கூடுக ரிசல்ட் கொடுக்குறது. அதனால விட்டுறாதீங்க, ஸ்திரப்படுங்க. அததான் அவர் சொல்றாரு, உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஏன்னா உங்களுக்கு ஒளிய வேலையை கர்த்தர் கொடுக்க போறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஏசாயா 61:1-3-7. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார்.
சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ம். இருதய நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், ம். சிறைப்பட்டவர்களுக்கு இது நல்லா கேளுங்க, நல்லா நான் கேள்வி கேட்போம் கண்டிப்பா. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், ம். கட்டுண்டவர்களுக்கு கவிழ்த்தலை கூறவும், ம். கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும், ம். நம்முடைய தேவன் ம். நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், ம். துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், ம். சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், ம். அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். ஓகே, போதும் நான் படிக்கிறத பாருங்க. இதை பாருங்க, இப்ப நீங்க இவ்வளவு கிரேத்தை செலுத்தீங்க. இப்ப இலைய அந்த புறா இலைய அனுப்பிச்சிட்டாரு. இப்போ பேழையில இருந்து வெளியில வர போறீங்க. உங்களை தயார் பண்ணிட்டு இருந்த கூடுகையில இப்ப நீங்க எங்க போனாலும் ரிசல்ட் தான். ரிசல்ட் பார்த்துட்டீங்களே, ஒளி வேலையை பார்த்துட்டீங்க. இந்த கூடுகையில துளிர் விடுது. துளிர் விடுத்த அடுத்தது ஏதோ ஒன்று நடக்க போகுது கன்ஃபார்மா. இப்ப இந்த சந்ததி பெருகணும், அதுதான் அடுத்த கான்செப்ட். இப்ப இந்த சந்ததி பெருகணும் அப்படின்னா என்ன சொல்றாரு அவர் 61ல, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்ற விசுவாசத்துல உங்களை உறுதிப்பட வச்சுட்டாரு. ஏன்னா எக்காலம் உங்ககிட்ட இருக்குது. நீங்க ஜனவரி மாசத்துல இருந்து இப்ப 7வது மாசம் 7 நாள் எக்காலம் ஊதினேங்கிறீங்க. அப்ப எக்காலம் ஊத 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 எவ்வளவு பலன் கிடைக்கணும். கரெக்டுங்களா சகோதரி? கண்டிப்பா பலன் இருக்குது. இப்ப பேழைக்குள்ள இருக்கிறீங்க. கர்த்தர் ஒவ்வொருத்தரா வெளில விட போறாரு. யாரு வெளிச்சமாக்குறீங்களோ, யாரு வெளிச்சத்தை காண போறீங்களோ, யாரு அவருடைய முகவொலியை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்களோ, இனிமேல் தான் புரிய போகுது இந்த உலக மக்களுக்கு. நீங்க இது வீண் போகாது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்ப உங்களுக்கு இப்ப என்ன சொல்றேன்னா, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். ஏன்னா நீங்க வெளில வந்துட்டீங்க. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். 2வது, நொறுங்குண்டவர்களுக்கு காயத்தை கட்டணும். எவனும் நொந்து போய் வருவான், கவலையை சொல்லுவான். அந்த ஊர் கதையை இந்த கதையை பேசாம காயத்தை கட்ட பார்க்கணும். பைபிள்ல நம்ம அதை இன்னும் ரணகலமா கூடாது, இன்னும் பக்கத்துல 100 குத்து கூடாது. கட்டணும் கட்டணும் சகோதரி, அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்களை விட மாட்டார். நன்மையா நாங்க ஜெபிக்கிறோம். இந்த கூடியில வந்து பாருங்க. நீங்க ஐயோயோ எனக்கு கூட அடிபட்டு இருந்து அந்த சமர்மதி அங்க ஜெபிக்குத ஒரே ஒரு பிளாஸ்டிக் மட்டும் ஓட்டிச்சு, கிளியர் ஆயிடுச்சு. சோத்திரம் ஓட்டுச்சு, ஆனா சூப்பர் ஆயிடுச்சு. இது மாதிரி உங்களை எல்லாருமே ஆக்குவாரு. ஏன்னா எக்காலம் உங்ககிட்டே இருக்குது. நீங்களாச்சு கர்த்தராச்சு, இவங்க இல்ல, இந்த சகோதரி இல்ல. கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்து எக்காலத்தை ஊதுங்கள். சமர்மதி ஊது, தேவதூதர் ஊது, இல்ல ஊழியர் ஊதுன்னு எழுதியிருக்கணும். நீங்க ஊதணும். கர்த்தர் நல்லவர். முதலாவது, சிறுமைப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். 2வது, இருதயான நொறுங்குண்டு வந்தாங்கன்னா காயங்களை கட்டணும். சிறுமைப்பட்டவர்கள் விடுதலை 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 அவர் செய்வார். நீங்க ஜெபம் பண்ணீங்க. உங்க ஜபத்தால ஜெயம் இல்ல, ஜபமே ஜெயம் எல்லா இடத்துல வச்சிருப்பீங்க. உங்களால ஜபம் ஜெயம் இல்ல, யாரால ஜெயம்? எப்படி எப்படி எப்படி? வசனத்தின் ஆதாரத்தோட. குதிரை இத்தனை நாளைக்கு ஆயத்தமா இருக்கும். நம்ம ஏன் ஆயத்தமாக்குறோம்? ஏன் நம்ம ஆயத்தமாக்குறோம்? எக்காலம் நம்ம கிட்ட இருக்குது. ஒளி வேலையை குத்து, மகிமையை குத்துட்டாரு. இனிமேல் நம்ம தான் கெத்து. கரெக்டுங்களா? இந்த கூடுகை எக்காலத்தை வாங்கியாச்சு, ஒளி வேலையை பார்த்துட்டோம். இப்போ நம்ம நோவா பேர்ந்து வெளில வர போறோம். வெளில வந்த பிறகு இதெல்லாம் நடக்கணும். அப்படி நடக்கும் போது காயங்களை கட்டவும், சிறுமைப்பட்டவர்கள் விடுதலையாக்கவும், கட்டுண்டலுக்கு கட்டு அவிழ்க்கிறதுக்கும் எவ்வளவு வேலை இருக்குது பாருங்க. இவ்வளவு வேலை நீங்க நான் எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கழுகுக்கு ஒத்த பலன். நான் ஜெபிச்ச எல்லாம் கிளியரு. ஏன்னா எக்காலம் என்கிட்ட இருக்குது. ஒளி வேலையை பார்த்துட்டேன், பேரிலிருந்து வெளியில வந்துட்டேன். இதெல்லாம் ப்ரிப்பரேஷனே பண்ணல. நான் சொந்த வசனத்தை மட்டும் தான் இது வச்சுக்கிறேன், குறிச்சு வச்சுக்கிறேன். ஆவியானவர் இங்கே எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. இந்த பேழைகள் எல்லாம் எனக்கு தெரியாதுங்க, இது மாதிரிலாம் சொல்லணும்னு தெரியல. ஆனா கர்த்தர் உங்களோட இடத்துல அழகா பேசுறாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அவரோட ஒப்பு குத்துட்டா உங்களுக்கு இருதயத்துக்கு யாரும் தூங்கல. என்ன சகோதரி? அந்த இன்னேதி ஒரு சொக்கி இப்படித்தானே இருக்கணும் பசியில. அப்ப ஆவியானவர் அசைவாட்டு இருந்து கரெக்டா? கர்த்தர் நல்லவர். இவ்வளவு வேலை இருக்குது, நீங்க தான் பண்ணணும். என்னென்ன பண்ணுமா? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அடுத்தது நொறுங்குண்டவர்களுக்கு காயத்தை கட்டணும், விடுதலை ஆக்கணும், அடுத்த கட்ட விழுக்கணும். இது எல்லாமே உங்க வேலை தான். 3வது சொல்லுது, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். அதை வச்சுக்கிறீங்க இங்க ஏற்கனவே அந்த சாயல் இருக்குது. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார்.
அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவார்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்ப அந்த பேழைக்குள்ள வந்தீங்களா? அப்பா பிதாவே, இப்போ அந்த வசனம் பேழைக்குள்ள வந்துட்டதுனால நீங்க நீதியை சுதந்திரித்துக் கொண்டீங்க. அப்படிதான் பைபிள் இருக்குது. சுதந்திரலியானான் இருக்குதால அந்த வசனத்துல இருக்கும். நீங்க சுதந்திரவாதி. இனிமேல் நீங்க வெளியில வந்துட்டீங்க. இப்ப இந்த வேலை செய்ய போறீங்க. இப்ப செய்யறதுனால தலைவர் சொல்றாரு, ஸ்திரப்பட்டீங்க, அழகா நீங்க இப்போ அழகா போயின்னு இருக்கிறீங்க. அதனால கர்த்தர் நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவார்கள். இது பாருங்க, பரலோகத்தின் சாயல் தான் இங்க. நீங்க பூமியில என்ன பண்றீங்களோ இந்த சாயல் அங்க போய் நம்ம என்ன பண்ண தெரியாது. அங்க மேலவே பார்க்காதீங்க. இங்க நம்ம பரிசுத்தம் வாழணும். இங்க எக்கால ஊதணும். இந்த சவுண்ட் வெளியில வரணும். இதை மற்றவங்க கேட்கணும். நிறைய பேர் அதை கேட்டு இங்க உள்ள வரணும். உள்ள வந்தோம் இவ்வளவு வேலையை செய்யணும். சமாதானம் பண்ணணும், கட்ட வைக்கணும், விடுதலை வைக்கணும், எல்லாம் பண்ணணும். பண்ணிட்டு பேருக்கு இப்ப என்ன ஆக போகுதுன்னா, கர்த்தர் உண்மையாகவே அநேகர் செய்து ஒரு ஆச்சரியமான காரியமாய் கர்த்தர் நிறைவேற்றி அந்த நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவார்கள்னா, இங்க நீதியின் நீங்க மரமா இருந்தா அங்க நம்ம போகும்போது அந்த ஜீவ விருட்சத்தை கனியை அறுத்து நீங்க பூமியில இங்க செஞ்சு இல்லையா, இந்த உங்களுக்கு கொடுப்பாராம். வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்குது. அது கடைசி அதிகாரமான பாருங்க. நீதி அந்த ஜீவ விருட்சத்தின் கனிய அறுத்து இங்க யாரு எக்காலம் ஊதி இந்த வேலை எல்லாம் பண்ணீங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்களா. ஏன்னா நீங்க நீதியின் விருட்சம் மரமா இங்க இருந்தீங்கன்னா அங்க அதோட இணைச்சிருவார். நான் சொல்ல ஆவிக்குரியவர்கள் ஆவி கூட சம்பந்தப்பட்டு சொன்னா நீங்க அந்த சாயல் நீங்க தான் சொன்னீங்க. அப்ப இங்க நீதியின் விருட்சமா நீங்க இருந்தா பரலோகத்துல சகோதரர் படிங்க. நகரத்தின் நீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுத்தது. அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். இல்ல சகோதரி, வெளிப்படுத்தின இல்ல நான் சொல்ற வசனமே அவர் அறுத்து கொடுப்பாருன்னு இருக்கும் ஒரு வசனம். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பீர்கள்னு இருக்கும். இவங்க படிச்சது அந்த இலை கூட மருந்தா மாறுமா. ஜீவ விருட்சம். இப்ப நீங்க இங்க நீதியின் விருட்சமா இல்லைங்களா, நீங்க எது பேசலாம் அந்த இலையாகிறீன்னு வச்சீங்களேன். நீங்க மரமா வேறுகுது, எல்லாங்குது, பழங்குது, எல்லாங்குது. அந்த இலை ஒருவேளை உதிர்ந்துட்டா கூட அந்த இலைய மருந்தாம அதான் இவங்க படிச்சாங்க பாருங்க. அதாவது அவிழ்கத்திற்க முடியாதுன்னா மருந்துக்கு ஏற்றது. சொல்லுங்க. இலைகள் கூட மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். கர்த்தர் நல்லவர். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஆவியானவரே கொஞ்சம் எங்க அப்பா உதவி செய்யுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமா, அதுல புசிப்ப அந்த கனியை புசிப்பீங்கன்னு இருக்கு ஒரு இடத்துல. நான் போறதுக்குள்ள சொல்றேன். கர்த்தர் நல்லவர். அப்போ இப்ப நீதியின் விருட்சங்களா நீங்க மாறிட்டீங்க. கர்த்தர் நல்லவர். படிங்க. நதியோரமாய் அது நிசரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகள் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகள் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த தலத்திலிருந்து பாய்கிறபடினா மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகள் இலைகள் அவ்வளவுக்கும். அப்போ இங்க நம்ம நீதியின் விருட்சமா இருந்தா அதுக்கு பங்காளரா நம்ம இருக்கோம். கரெக்டுங்களா? கர்த்தர் நல்லவர். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக அதே இது பாருங்க, ஏசியா 61:7 வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியான பலன் வரும். லட்சை பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதை விட்டும் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். லட்சைனா கன்ஃபியூஷன். கரெக்டுங்களா? குழப்பமா இருக்கக்கூடாது. அதுதான் இதுலயே கூட இருக்கும் பாருங்க. ஆவியானவரே சோத்ரம். கர்த்தர் நல்லவர். ஆகையினால நம்மளுக்கு நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகனா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன வந்தீங்க நீங்க? அது பாருங்க,
இப்போ எக்காலம் ஊதணும். ஏன்னா எல்லாம் வருகை கிட்ட வந்துச்சு. இப்ப நம்ம போராடி 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 ஸ்திரப்பட்டோம். ஸ்திரப்பட்டு என்ன பண்ணோம்? ஸ்திரப்பட்டு இந்த காயங்களை கட்டுறது, இந்த ஃபீல்ட் ஒர்க் பண்ணணும்ல. சும்மா நான் வந்து ரசிகர் மன்றத்துல இருக்கிறேன், ரசிகர் மன்றத்துல இருந்தா எவனும் சேர்த்துக்க மாட்டான். இவன் நல்ல ஃபீல்ட் ஒர்க் பண்ணுவான்டா, ஊர்ல எல்லாம் பக்கா பண்ணான், அவனை தூக்கு அப்படி எம்எல்ஏ ஆகுக்கு. ஏன்னா நீங்க செஞ்சிருக்கிறீங்க. இங்க இப்ப செய்யறதுனால எம்எல்ஏ ஆயிட்டோம். எம்எல்ஏ பிறகு நல்ல சிறப்பா செய்றீங்க. செய்ய 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 என்ன பண்றாங்க? நீதியின் விருட்சமா மாத்துறாரு. உங்களை ஒரு அதிகாரம் வந்து எம்பி ஆக்கிட்டாரு. இப்போ இந்த நீதித்துறைக்கு நீங்க தான் எம்பி. உங்களை மிஞ்சி ஒண்ணுமே பண்ண முடியாது. கரெக்டுங்களா? பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? சும்மா கண்ட கசமாலமெல்லாம் வந்து நீதித்துறைக்கு மந்திரியா இருக்கும் போது நம்ம இவ்வளவு ஃபீல்ட் ஒர்க் பண்ணிக்கிறோமே. நீங்க தைரியமா கேட்கலாம், கலை நீங்க வந்து என்ன இது மாதிரி பண்றீங்க, நீங்க சொன்னதை செஞ்சு நிக்கிறோம், இது மாதிரி பண்ணா எப்படி நீங்களே சொல்லுங்க, நாங்க எப்படி சோர்ந்து போக மாட்டோமா? இது பாருங்க, யதார்த்தமா பேசு. பைபிள் இருக்குதுங்க வார்த்தை. சும்மா அப்படியே முட்டி போட்டு ஐயோ கொய்யோன்னு கத்திக்கின்னு ஃபாஸ்டிங் இருந்து நம்ம உடலை கெத்துன்னு இன்னொருத்தனுக்கு இடர்ல இருந்துன்னு ஐயோ ஜெபிக்கிற அவளுக்கே வயிற்று வலி வந்துட்டு ஆபரேஷன் பண்ணிக்கிறான்றதை விட, இவ்வளோ பண்றதை விட உண்மையும் மொத்தமா பரிசுத்தம் நீதியா அந்தரங்கத்துல ஜெபித்து அவருடைய நீதியின் மரமா நீங்க விருட்சமா மாறும் போது இந்த இலை கூட மருந்தா மாறும். இந்த சுபாவத்துக்குள்ள வரணும். சும்மானா வெளியில 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 வெள்ளப்புடவை இது அந்நிய இதெல்லாம் இது தலைவர் ஏத்துக்கவே மாட்டார். உங்க பலத்துக்கு வேணா போராடலாம், நம்ம கிரிகள் தாங்க சாட்சி கொடுக்கணும். உங்களை குறித்து சாட்சி கொடுக்கணும். உங்களை குறித்து யாரு சாட்சி கொடுக்கிறாங்களோ நீங்க நீதியின் விருட்சம், சத்தியமா நீதியின் விருட்சம். மனுஷன் மூலம் தான் செய்ய முடியும், மனுஷன் மூலம் தான் உங்களுக்கு சாட்சி கொடுப்பாங்க. நீங்களே போய் சாட்சி சொல்லிக்காதீங்க, உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். ஐயோ அந்த சகோதரியா, ஐயோ ஐயோ சூப்பரா, ஐயோ ஐயோ அந்த சகோதரியா, ரெண்டு இதே இல்ல, அந்த சகோதரியா அவங்க ஒயிட் சாரி கட்டுறது கரெக்டா, பக்காவா இருக்குதுடா, அவங்க இவங்க தாண்டா, இவங்களை ஃபாலோ பண்ணாம பரலாம் போயிடலாம் முடியுதுடா அப்படி சொல்லணும். அப்படியே திரும்பி பார்த்து ஐயோ ஐயோ. இப்ப இன்னிலிருந்து நம்ம பயிற்சி எடுக்க போறோம். இது பாருங்க, இல்லைங்க ப்ராமிஸா சொல்றேன், ப்ராமிஸா சொல்றேன், இந்த கூடுக கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டு எல்லாமே ஒரு சாயலோட. அது பாருங்க, இந்த சகோதரியை நான் ஒரு கூடு வைக்க முடியும் யாருன்னு எனக்கு தெரியாது, இவங்க அக்கான்னு சொன்னாங்க. அப்புறமா இவங்க வந்து ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட் சகோதரியை பத்தி சொல்லணும்னா இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. கவுண்டர்ல இருக்கிறாங்க, கவிதா வந்து ஸ்லிப்பு குத்துது மாத்திரம், நீ யாருன்னு தெரியாது. சகோதரி சிஸ்டர் இது கொஞ்சம் பொறுங்க, எங்க பார்த்து தானே இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க யாருன்னே தெரியாது, கூடுங்கன்னே தெரியாது. நீ அவசரமா வேலை பார்த்து நீங்க வந்து நினைக்கிறீங்க. சகோதரி இல்ல சகோதரி உள்ள போனோம் இருங்க வந்து சொல்றேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. நல்லா புரியுது, உண்மை இது, நான் சொல்றது உண்மை. எங்க தெரியுமா, பழைய ஹாஸ்பிட்டல்ல அந்த கோயிலுக்கு பின்னாடி இடத்துல நான் நீட்டு, அப்ப ஐயர்கள் எனக்கு தெரியாது, இயற்கை யாருன்னு இந்த கூடிக்க ஆரம்பிக்கல. ஃபர்ஸ்ட் நீட்டின ஒண்ணு இது மாதிரி சொன்னாங்களா, சொன்னோன்னு அமைதியா விட்டேன். அப்புறமா இவங்க கூட ஒரு சகோதரி வருவாங்க, ஐபிசி சர்ச்சு, அதன் பேரு ஏதோ ஒரு நேசம், ஐயோ தேவ பிரியாதான், அவங்க வருவாங்க. அவங்க புட்லூர் எங்க சபையில இருந்தவங்க, சின்ன வயசுல ஒன்னா இருந்தவங்க. அவங்க பயங்கர பரிசுத்தமா, அவங்க நான் ஏசுநாதர் கூட இருக்கிறதா நம்மளை கண்டுக்கல மாட்டாங்க, சோத்திரம் பண்ணா கூட நான் விட்டேன் அவங்களையும். சரி, அப்புறமா சகோதரிய வந்து இந்த கூடியில் செஞ்சு உங்க இதுல வராம தெரிஞ்சுது பாருங்க. இவங்க ஊழியம் பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க, கூடு நடத்துறவங்க, இவங்களை கொண்டு ஒரு பிரேயர் ஃபெலோஷிப் ஆரம்பிக்கணும்னு ஒரு எண்ணம். அப்ப சகோதரிகிட்ட சொன்னேன், அப்பதான் ஏறி போறாங்க, இயற்கை இவங்க இந்த மாதிரி நம்மள ஒரு தடவை கச்சிட்டாங்கடா அப்படின்னு. ஐயோ ஐயா இவங்க நம்ம சொந்தம் இப்படி இப்படி நாம அவங்கள விடக்கூடாது. அப்பதான் தூக்கி உள்ள சவுல போல மாத்திட்டாரு என்ன அவங்கள. அப்படி வந்ததுதான் அந்த கூடுக. அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது பாருங்க, கர்த்தர் நல்லவர். ஆகவே நீங்க என்ன பண்ணுங்க, விடாதபடி எச்சரிக்கையா இருந்து கூதுங்க. கர்த்தர் இந்த கூடுகை அதிகமா ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உண்மையா உங்களை பலப்படுத்துவார். உண்மையாகவே நீங்க நீதியின் விருட்சமா மாறுங்க. இந்த சாயில கர்த்தர் பரலோகத்தை நம்ம கொடுப்பாரு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அதே போல 2 பேர் வந்திருக்காங்க, ஒருத்தர் செஞ்சிபாட பக்கத்துல இருந்து வந்திருக்காங்க. இவங்க வந்து பட்டாபிராம் முத்தாப்புதுப்பேட்டை
சோத்ராம் 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 கர்த்தா. இது எதுக்கு சகோதரி? அவங்க இப்பதான் வந்து இது இதனுடைய ரீசன் 7ஆம் மாசத்துல சரி. 7 கன்னிகளை வச்சு நம்ம கொடுக்கிறோம். இது நம்மளுடைய ஐடியா தான், ஆதாரம் இல்ல. பைபிள் ஆதாரம் இருக்கா? அதாவது கானான் தேசத்துல திராட்சை கொலைகளை சப்ஜெக்ட் எடுத்துக்கணும். அதை மையமா வச்சு திராட்சை கொலை, மாதுளப்பழம், அத்திப்பழம் மட்டும் வாங்கி வரல. கருத்து நல்லவர். இது பாருங்க, நம்ம நீதியின் விருட்சமா ஆயிட்டோம்னா 12 விதமான கனி வரும்னு அவங்க பச்சாங்க. நீங்க கேட்டீங்க, ஒரு மரத்துல இதுவும் ஒரு கனி. இதுக்கு நான் ஏன் ஆதாரமா இருக்கிறேன்னா, ஏதோ ஒரு சடங்காச்சாரமா செய்யக்கூடாதுங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பாரம்பரியம் செஞ்ச பாரம்பரியத்துல நிறைய தப்பு இருக்குது, புரியுதுங்களா? பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நீங்க ஏதோ நம்ம கண்மூடித்தனமா ஒரு விக்கிரகமா செய்யக்கூடாது. அது கர்த்தர் அருவருக்கிறார். விக்கிரக ஆராதனையை கர்த்தர் அருவருக்கிறார். எது எது விக்கிரக ஆராதனை நம்ம தெரிந்து கொள்ளணும். இது பரிசுத்தமா நம்ம படைக்கிறோம். எப்படி படைக்கிறோம்னா, இது வந்து சகோதரிகள் கொடுத்த கர்த்தர். ஏன்னா அந்த இலையே மருந்தா மாறுது, எலியானுடைய கட்சிப்பே வல்லம் இருக்குது. இந்த கான்செப்ட்ல இதை பண்ணா சரி. இது பாரம்பரியமா எடுத்துன்னு வந்து இது ஒரு கொடுக்குறோம்னா அது விக்கிரகம். அதுதான் நான் கேட்டேன். நான் புரிஞ்சுக்கிறீங்களா? இது சிஎஸ்சில செய்யறாங்க, இது டிஎல்சில செய்யறாங்க, இது ஈசியில கொஞ்ச நேரம் ஈசியில செய்யறாங்க. இது கட்டை, இந்த சிலுவை எடுத்து வச்சுன்னா அப்படியே பணமா கொட்டும். இந்த சிடி வித்த காலம் உங்களுக்கு தெரியும். இந்த சிடி பத்தின குழந்தை பிறகு இது வந்து விக்கிரகாரம், அருவருப்பு. இது கட்டை, நல்லா புரிந்து கொள்ளுங்க. சும்மா அது மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? நம்ம சகோதரம் எந்த இடத்துல இருக்கிறோம்? மலை உச்சியில பரிசுத்த இடத்துல பிதா குமாரன் பரிசுத்தாவின் மூவர் தேவனுடைய ராஜ்யத்துல உங்களை நிக்க வச்சு எக்காலத்தை கொடுத்து ஓத வச்சிருக்கிறாரு. நீங்க வரவங்களை காயம் கட்டின்னு இருக்கணும். இன்னத்துக்கு பாரம்பரியத்துக்கு அதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். இந்த கூடுக வந்து எங்கேயோ மலை இன்னும் கேட்டீங்கன்னா மலையின் உச்சியில கொஞ்சம் தானியம் விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தானியத்தை பெருக்கணும். நோவா பேழைக்குள்ள 8 பேர் தாங்கிறாங்க, அதுல பெருக்கணும். கர்த்தர் உங்களை கொண்டு பெருக்கத்துக்கு சிருஷ்டி கர்த்தா, சிருஷ்டிப்பு அவர் உண்டாக்குறவருங்க. அங்கே நிக்க கூடாது. நம்ம அப்படியே உருவாகணும், உண்டாக்கணும், அப்படியே டெவலப் பண்ணினே இருக்கணும். அதுதான் கான்செப்டா இருக்கும். இப்போ கூட இது ஒரு அன்பின் நிமித்தம் நம்ம பண்ணுவது கரெக்ட். எலியா கிட்ட எலிசாவுடைய கட்சிப்பு வல்லமை கரெக்ட். இதெல்லாம் கரெக்டு தான், தப்பு சொல்ல வரல. ஆனா இது சடங்காச்சாரமா செய்யாது. கரெக்டா இல்ல சகோதரி? கரெக்டா தப்பா என்ன சொல்றேன்? நேற்றுக்கு வந்து இவனை கூப்பிட்டு நம்மளே, இதுதான் உண்மை, இதான் சத்தியம் உண்மை. இப்ப கூட இந்த பைபிள கொடுக்குறாங்க, அன்பின் நிமித்தமா நீங்க கொடுக்குறீங்கன்னா சூப்பர். இந்த இதுல ஒண்ணுமே இல்லை, ஜீரோ. இதுல இருக்கிற வார்த்தைகள் தான் உயிர் உள்ளது. இப்ப இந்த சகோதரி நான் கொடுக்குறேன்னா, சகோதரி தெரியல வச்சு டெவலப் பண்ணுவாங்கன்னா கர்த்தர்ல கிரியை செய்வார். கெத்தா நான் பைபிள் 700 1000 ரூபாய் பைபிள் குத்தாம பத்தியாவன் இவரு போய் 4 பேர் சொல்லுவார், எங்க பாஸ் பத்தியா பெரிய பைபிள். இது விக்கிரக ஆராதனை. புரியுதுல சகோதரி? உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். கர்த்தர் நல்லவரு, ரொம்ப நல்லவரு. நிறைய இதுல தாங்க எது வேணாலும் தேடி தேடி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வச்சிடும். இப்ப நான் சொன்னது கூட இதுல இருக்குது. தேடி பார்த்தா உங்களுக்கு சொன்னது சரியா தவறா பகுத்து ஆராய்ந்து ஐய கத்துக்கணும். நான் கூட தப்பா சொல்லிட்டு போயிடுவேன். இவன் சொன்னது சரியா தப்புன்னு என்ன கரெக்ஷன் பண்ணணும். நீங்க கர்த்தர் நல்லவர். இதுக்கு எல்லாத்துக்காக நம்ம உண்மையுமே சகோதரிய நான் எல்லா இடத்துலயும் சாட்சியா சொல்றேன், போற இடத்துல எல்லாம். ஏன்னா சகோதரி உண்மையும் மொத்தம் ஊட்டி வச்சு, அதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இவங்க யாருன்னு தெரியாது. இவங்களை நான் கூப்பிடவே இல்லை. அவங்கள வேற ஒரு சகோதரி தான் ஆராதனை பண்ண சகோதரி. முதல் கூடத்தை வைக்கிறேன், யாருன்னே தெரியல. திடீர்னு அவங்களை ஆராதனை பண்ணலன்னு கட்டளை ஏவனாரு. அடுத்தது ஒரு சகோதரி ஜெபம் பண்ணேன்னு, அவங்க ஏற்கனவே கான்ஃபரன்ஸ் கால் நடத்துறவங்க எனக்கு தெரியாது. கரெக்டுங்களா நான் சொல்றது? அப்போ ஆவியானவர் தான் நம்ம இதெல்லாம் நடத்துறாருங்க. அப்போ நம்ம அதுதான் சொல்றேன். சிலர் கர்த்தரை வச்சுப்பாரு, சிலர் அவங்களே வெளில எடுத்துன்னு போயிடுவார். ஏன்னா நீங்க தரமான அந்த எக்கால சத்தத்தை வச்சுருக்கிறீங்க. நல்லா பாத்துங்க, நான் சொல்றது உண்மை. சகோதரி வயசானவங்க யாருமே சோர்ந்து போக கூடாது. சகோதரி நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. என்ன வயசு உங்களுக்கு? 60 வயசு. 60 வயசுல நம்ம ஆறுக்கெல்லாம் சுருங்கி போயிடும்.
எங்களுக்கு அந்த சேஷ்டிங் இருக்குது. கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் சகோதரி. இந்த சில்லுன்னு வருது, ஏசி ஈசனுக்கு வரும். ஆனாலும் நீங்களே இயேசுவின் ரத்தம் ஜெபம், நான் ஜெபிக்கிறேன், நீங்க விசுவாசமா தலைவரை அந்த வார்த்தையை கொண்டு நீங்க கேட்டா கொடுப்பேன்னு சொன்னீங்களா, இயேசுவின் ரத்தத்துல இது வருங்க. நான் சொல்ல உண்மைதான் சகோதரி. எனக்கு இந்த கால் மடிக்க முடியாது. மணினா சகோதரி முடிஞ்சிச்சு. எல்லா இடத்துலயும் சாலமன் வந்தா முடிக்க மாட்டான். உங்களுக்கு பசி எடுக்குதா? இப்ப நான் சொன்னது உங்களுக்கு பசி எடுக்குதா? இவ்வளவு நேரம் எண்பதாங்க டைம் கேட்டு போயிட்டு உங்களுக்கு சோறு வந்து, அதனாலதான் நான் கேட்கல இவ்வளவு நேரம். சகோதரி என் காலு மடிக்க முடியல. கோவிட்ல நானும் எங்க மனைவி எங்க சர்ச்சைக்கு போய் தெரியல. ரெட் ஹில்ஸ்ல ஒரு சர்ச் இருந்தது, ஸ்டீபன் பாஸ்டர் வச்சு நடத்துறாரு. அவர் அந்த மலைக்கு போய்தான் 3 நாள் குழந்தைலாம் வச்சு 3 நாள் இரவு பகல் ஜெபம் பண்ணி சர்ச்சை கட்டினாரு. அவர் போயிட்டு இல்ல என்ன உட்காந்து இருந்தேன், எல்லாம் நேர்முழங்கால் இருங்க. கவிதா கூட முடியாது, உடம்பு பெருத்துச்சு இல்ல, எல்லாருமே நேர்முழங்கால் போட்டு வச்சுட்டாருங்க. நேர்முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. அப்படி 2-3 வாரம் போனேன், என்னால முடியல. ஐயோ 2 வருஷமா கஷ்டப்பட்டாங்க கால் வலிய. நேர்முழங்கால் 3 வாரம் போட்டோம் பாருங்க, இது வரைக்கும் எனக்கு வரலைங்க. நான் இப்ப போடுவேன் நேர்முழங்கால். இதை வச்சுதான் நான் சொல்றேன். புரியுதுங்களா சொல்றது? நம்ம பயிற்சி எடுக்கணும். இப்ப இந்த நோயின்றதே பேசுறாங்க, அதை விரட்ட கத்துக்கணும். அப்பாலே போ சாத்தானே, அதை எதிர்த்து நில்லுங்கள். இதை நம்ம பயிற்சி எடுக்கிறதுல பயிற்சி. அதுதான் யாரையும் நம்ம தலைவர் நம்புங்க. அப்ப நம்ம எல்லாம் கூடி ஜபிக்கலாம். ஒரு வெயிட்டை தூக்க முடியல 4-5 சகோதரி வந்துடலாம். ஒருத்தரா தூக்குறது கஷ்டம். இப்ப நீங்க தூக்கி பாருங்க, சரியா சகோதரி ஜெயிப்பேன், நானும் ஜெயிப்பேன். கரெக்ட் எல்லாம் கற்றுக்க முடியலாம். மணி ஆயிடுச்சு. இந்த பாருங்க இந்த 7 தட்டம் சகோதரி 7 நாள்ன்றதுனால 7வது மாதம் 7வது நாள் வச்சிருக்கிறாங்க. நம்ம விசுவாசத்தோட நம்மளுக்கு வியாதி இது பாருங்க, இது இருக்கிற பழத்தை நீங்க சாப்பிட்டீங்களா, வியாதி வந்து கிளியர் ஆயிட போகுது. கால் வலியில சுகமா ஆக போகுது. கர்த்தர் நம்ம பேசின பேச்சு எல்லாத்துலயும் ஞாபக புஸ்தகத்தை எழுதி வச்சிருக்கிறார். நிறைய புஸ்தகம் இருக்குது, யுத்த புஸ்தகம் கூட இருக்குது பைபிள்ல, யுத்த புஸ்தகம். அப்ப ஞாபக புஸ்தகத்துல நம்ம பேசின எல்லா காரியம் கர்த்தர் குறித்து வச்சிருக்கிறாரு. இப்ப சகோதரிக்கு கால் வலி கண்டிப்பா இன்னிலிருந்து சுகமாக போகுது. இதுல இருந்து நம்ம கர்த்தர் உண்மையாகவே வல்லமையாய் அவருடைய இது பாருங்க, உங்களுக்கு எந்த வியாதி வந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், அவருடைய ஆவியினால், அவருடைய இரத்தத்தினால் அப்படி நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் விடுதலை கொடுப்பாரு. அவருடைய நாமம், அவருடைய வல்லமை, அவருடைய ஆவி, அவருடைய ரத்தம், இந்த 4த்தையும் உச்சரிச்சிங்களா பிசாசு நடுங்குவோம். இந்த 4க்குமே அவன் பயப்படுறவன். நீங்க சொல்லி ஜெபிங்க, கர்த்தர் பெரிய காரியம் எல்லாம் ஏந்துக்கலாமா? எழுந்து நின்றதுக்காக ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இதன் மூலியம் பெரிய அற்புதத்தையும் ஆச்சரியத்தையும் நிறைவேற்றணும். இது நெல்லிக்காய் இல்ல, கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு அதை வச்சிருக்கிறாரு. அதை சாப்பிடுறவங்களுக்கு ரத்தம் விருத்தி ஆகும். உண்மையாகவே திராட்சை பழம் சாப்பிடுறவங்க ரத்த விருத்தி எல்லாம் பைபிள்ல இருக்குதுதான். திராட்சை பழம் ரத்தத்தை விருத்தி ஆகும். கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த பழங்கள் மாதுளம் பழம் ரத்தத்தை பைபிள்ல இருக்குது எல்லாமே. கர்த்தர் உண்மையாகவே இதை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியாது, ஒரு அற்புதம் ஆச்சரியத்தை செய்ய முடியாது. கர்த்தர் கிருபை பெற எல்லாம் கொஞ்சம் சோத்திரம் சொல்லாமா? சோத்திரம் 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 சோத்திரம்.